நம்ம இப்போ ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணோம், எப்படி ரைட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். ஃபைல் வந்து ரீட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ இப்போ ஃபைல் வந்து எக்ஸ், ஃபைல் ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸ், அது ஹேண்டில்னு சொல்லுவோம். க்ளோஸ்டா அப்படின்னு பார்க்குறேன். ஆமாம், க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபைல் வந்து கடைசியாக க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ நான் திருப்பியும் ஓப்பன் பண்ணால் தான் ரீட் பண்ண முடியும். இல்லைனா எக்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஐஓ ரேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் இப்போ என்ன பண்ணணும்னா, இதை மோடு வந்து ரைட் மோடில் இருக்குது. ரைட் மோடுனா ரைட் பண்ணலாம், ஆனால் நான் ரீட் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எகெயின் நான் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவலன் டு ஓப்பன் ஆஃப் டைரெக்டாக ஓப்பன் ஆஃப். என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம்? என்னோட ஃபைல் யூசரில், சதீஷ்வமில், டெவலப்மெண்ட்டில், ஃபோல்டர் நேம் தமிழில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா myfirst.txt. இந்த ஃபைல் தான். இப்போ டைரெக்டாக நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பை டிஃபால்ட்டு இது ரீட் மோடில் ஓப்பன் ஆயிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், பை டிஃபால்ட் ரீட் மோடு. இப்போ மோடுன்னு கேட்டவொன்னே என்ன சொல்கிறான் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்கிறான், ரீட் மோட் அப்படின்னு சொல்கிறான். நான் இங்கே எதுவுமே கொடுக்கவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கமா போட்டு ரீட் மோட் அப்படின்னு ஆர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே போதும். ஆர் அப்படின்னு லோயர் கேஸில் ஆர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாவே போதும். இது வந்து ரீட் மோடில் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ எக்ஸ் டாட் நேம் என்னன்னு கேளுங்க. எக்ஸ் டாட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா myfirst.txt அப்படின்னு வந்துருச்சு. அடுத்தது எக்ஸ் டாட் மோடுன்னு கேட்குறேன் பாருங்க, அது ரீட் மோட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எக்ஸ் டாட் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்குறேன். ஃபைல் வந்து க்ளோஸ்ட் ஆகலை, இட்ஸ் ரெடி ஃபார் த ஆப்ரேஷன். இப்போ நம்ம என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறோம்? நம்ம ஆப்ரேஷன் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ நம்ம ரைட் ஆப்ரேஷனுக்கு ரைட் அப்படின்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோமா, இந்த ஹேண்டில் யூஸ் பண்ணி எக்ஸ் டாட் ரீட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆயிடும். அந்த ஃபைலில் இருக்க கண்டென்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் டாட் க்ளோஸ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபைல், ஏன்னா நான் ஓப்பன் பண்ணிட்டேன், ரீட் பண்ணிட்டேன், அப்புறமேட்டு என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணுறேன். அப்போ நான் எக்ஸ் டாட் க்ளோஸ் அப்படின்னா ஃபைல் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் க்ளோஸ்டா அப்படின்னு கேட்குறதுக்கு எக்ஸ் டாட் க்ளோஸ்டா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபைல் ரீட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர் மோடு, அதாவது இந்த ஆர் மோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஓப்பன்ஸ் the file to read only mode. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஃபைல் பாயிண்டர், இந்த ஃபைல் பாயிண்டர்னு ஒன்று இருக்கும். ஃபைல் பாயிண்டர் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைல் பாயிண்டர் exists at the beginning, beginning of the file, beginningல போயிடும். ஓகேவா? ஸோ த ஃபைல் இஸ் பை டிஃபால்ட் ஓப்பன். அதாவது நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்கலனாலும், இங்கே பாருங்கள் நான் என்ன சொன்னேன், இங்கே ஆர் கொடுக்கலனாலும் அது என்னன்னு சொல்லியிருந்தேன், ரீட் மோடு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சாரி, நம்ம வந்து எப்பயுமே வந்து ஒரு ஹேஷ் போட்டுக்கணும், அப்போ தான் வந்து நீட்டாக இருக்கும். ஓகே, இதுதான் என்னன்னு சொல்லுவோம், ரீட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் ஓப்பன் ஒன்லி இன் த ரீட் மோட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நீங்கள் எதுவுமே கொடுக்காம இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட் மோடே ரீட் மோடு தான். ரைட் அப்படின்னு கொடுத்தா ரைட் மோட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் இந்த ஃபைலை வந்து எக்ஸ் ஈக்குவலன் டு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணுறப்ப ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். டெவலப்மெண்ட்டில் தமிழ் அப்படின்ற ஃபோல்டரில் தான் இருக்குது எனக்கு. myfirst.txt. myfirstல வேறு என்ன ஃபைல் இருக்குது? நிறைய ஃபைல் இருக்குது பாருங்கள். ஏதோ தமிழ் letters.py அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? இது நான் ஏற்கனவே ஒரு பைத்தன் ஃபைல் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் ரீட் மோடில் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எக்ஸ் டாட் அப்படின்னு இருக்கப்ப ரீட் அப்படின்னு சொன்னோன்னு பாருங்கள், அங்கே நான் பாருங்கள் அங்கே எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு பைத்தன் ஃபைலு. ஓகேவா? இம்போர்ட் ஜேசன் பேண்டாஸ் இது போட்டு எழுதி வச்சுருக்கேன்னா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எழுதுகிற ஃபைல் தான் இல்லை, எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி முடிச்சுட்டு தயவுசெய்து அதோட கனெக்ஷனை கட் பண்ணுறதுக்கு க்ளோஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். கிளியர்? ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் திருப்பியும் ஒரு தாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிவிடுங்க. மீண்டும் நிறைய விஷயங்கள் ஃபைல் ஆப்ரேஷன்ஸில் பேச போகிறேன். கவனமாக வாட்ச் பண்ணுங்கள்.